26ல கேன்டீனில் உட்காந்து எல்லா ஷெஃப்பும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரெல்லாம்னா கிரேஸ், ஹரி, ஐஷு, வேணி கூடவே உட்காந்து வெற்றியும் பாண்டியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து கரெக்டாக விக்கி வந்து பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஏன்னா ரூம் சர்வீஸ் சொம்பைங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா, உங்கள் சீட்டை நீங்களே விட்டு கொடுத்துட்டீங்களா, கொஞ்சமாவது உங்களுக்கு சென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. திட்டின உடனே வெற்றி வந்து அந்த இடத்த விட்டுட்டு அசிங்கப்பட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. பாண்டி ஒரு அவசரத்தில் பிளேட்டை விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறமா பாண்டியை கூப்பிட்டு விக்கி திட்டுறாரு, உன் பிளேட் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு. அப்புறமா பாண்டியும் வந்து பிளேட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்கும் வார்னிங் கொடுக்குறேன், கிச்சன் டீம் கிட்ட நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு திட்டுறாரு. திட்டினோடனே ஐஷுவும் வேணியும் அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. இப்போ நம்ம ரெசார்ட் ஓனர் ரகுபதியும் லியோவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லியோ கிட்ட எப்படி இருக்குது இந்த ரெசார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ரகுபதி கேட்குறாரு. உடனே எல்லாமே அதே மாதிரி இருக்குது, என்ன சிக்காவோட சமையலை சாப்பிட முடியல, அது ஒன்று மட்டும் தான் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட், எப்படியாவது சிக்கா ஃபுட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வந்தேன், அது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரகுபதி சார் சொல்கிறாரு, சிதம்பரத்தால் நம்ம இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இந்த ரெசார்ட் மாட்டிருக்கும் தெரியுமா, நம்ம நல்ல வேளை தப்பிச்சோம், அவனை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொன்னோடனே லியோ கேட்குறாரு, நீங்கள் அதை விட்னஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே ரகுபதி சாருக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, நான் காதால் கேட்டது தான் அப்படின்னோடனே, காதால் கேட்டு நீங்கள் யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அந்த டைமில் சீக்காக்கு அவ்வளோ கடன் இருந்துச்சு, அப்போ கூட நம்ம ரெசார்ட்டுக்கு வந்த ஒருத்தவங்க 10,000 ரூபா பணத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள தேடி கொண்டு போய் கொடுத்தான். அந்த நாளில் 10,000ங்கிறது எவ்வளோ பெரிய பணம், அவன் அவ்வளோ இன்னசென்ட், அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறது வாய்ப்பே கிடையாது, நீ கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன்னா உனக்கு தெரியும், சரி நான் நீ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோ அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. போனோடனே ரகுபதி சார் அப்படி திங்க் பண்ணுறாரு, ஐயோ நம்ம தான் சீக்காவை அவசரப்பட்டு தப்பாக நினைச்சிட்டோமோ அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. இப்போ ரகுபதி சார் அவரோட ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ரியா வந்து, அப்பா நான் நிறைய ஐடியாஸ் ப்ரூஃபோடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆசையாக பேச வராங்க. அப்போ ரகுபதி சார் கரெக்டாக ராஜனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட ஓல்டு அக்கௌண்டன்ட் குமரேசன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, 15 வருஷம் முன்னாடி இருந்தார், அவரோட ஃபைல்ஸ் அண்ட் எடுத்து செக் பண்ணி அவரோட அட்ரஸ் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே ராஜன் ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரியா கிட்ட வந்து ரகுபதி சொல்கிறாங்க, உனக்கு என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுமோ எல்லாம் ராஜன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் திங்கிங்கில் உட்காந்துருக்காரு. இப்போது வெற்றி ஒரு இடத்துல சோகமாக உட்காந்துருக்காரு. அப்போ ஐஷு வராங்க. வந்துட்டு, ஹே சோகமாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காதா, இன்னும் அதே நினச்சிட்டு இருக்காது, இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க ஒரு டிஷ்ஷை. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வெற்றி துப்பிடுறாரு. இது என்ன கேவலமாக இருக்குது அப்படின்னே, நீ பண்ண டார்க் சாக்கோக்கீர் டிஷ் தான் நம்ம தலைவர் பேர் வச்ச டிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு ஆமான்னு சொன்னோடனே அப்போ வெற்றி கேட்குறாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னோடனே அவங்க ஐஷு சொல்கிறாங்க, நீ ஏதோ பண்ணேன்டா, நீ சொன்ன மாதிரி தான் பண்ணேன், நான் இப்படி தான் வந்திருக்கு, என்ன தப்புச்சுன்னு தெரியலடா அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி வந்துட்டு, நீ வந்து அந்த சாக்லேட்டெல்லாம் வந்து மெல்ட் பண்ணாமல் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது போடாமல் நீ அப்படியே வந்து ஐஸ் கோல்டு ஹார்டாக போடுற, அதனால தான் உனக்கு டிஷ்ஷு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வாட்டி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது எல்லாத்துமே ஒரு சைடில் உட்காந்து புகை வருது, சிகரெட் ஸ்மோக் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நெடுமாறன் கேட்டுட்ருக்காரு. நமக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. இப்போது வெற்றி சொல்லி கொடுத்த மாதிரி ஐஷு அந்த டிஷ்ஷை பண்ணி வேணியை டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. வேணி டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக இதை பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி மெனுவில் நியூ டிஷ்ஷஸ் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா ஷெஃப்பும் ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நெடுமாறன் டேஸ்ட் பண்ண வராரு. விக்கியோட டேஸ்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் மெனுலன்னு சொல்கிறாரு. அடுத்து கிரேஸோட டேஸ்ட் பண்ணுறாரு. டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் தேர் பட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் இட் அப்படின்ற. அதுக்கடுத்து வேணியோட டேஸ்ட் பண்ணுறாரு. டேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரீம்னா நாக்கில் மெல்ட் ஆகணும், இப்படி நாக்கில் ஸ்டிக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனிவேஸ் இட் இஸ் குட், ஏன்னா நீங்கள் மைல்டாக தான் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. அடுத்து சிவாவோட ஒரு சூப்பை குடிக்கிறாரு. குடிக்கும்போது அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குடிச்சிட்டு ஓகே இந்த டிஷ்ஷை ஆட் பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அது வந்து வெற்றி தான் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து கடைசியாக ஐஷுவோட டிஷ்ஷை பார்க்குறாரு. பார்த்துட்டு இது நம்ம வெற்றி சொல்லி கொடுத்த டிஷ்ஷுங்கிறது மனசில் நினச்சிட்டு நேராக கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடுறாரு. இதை பார்த்து ஐஷு ரொம்ப அழறாங்க. அப்போ வந்து விக்கிக்கு ஒரே சந்தோஷம், என்ன நம்ம டிஷ்ஷெல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு, சூர் ஷெஃபோட டிஷ் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்ட்டு ஐஷுவை வெறுப்பேற்றுறாரு. இப்போ நம்ம ராஜன் ரகுபதி சாரை மீட் பண்ணி, நீங்கள் ஒரு அட்ரஸ் கேட்டிங்கல்ல சார், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் சென்னையிலேருந்து அது ரொம்ப தூரம் அப்படின்னு சொன்னோன்னே, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல நானே வந்து பார்க்குறேன், எனக்கு வேறையும் கொஞ்சம் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கு, வாங்க அந்த ஃபைலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறாரு. அப்போ கரெக்டாக ரியா வராங்க. ரியா வந்துட்டு, என்னப்பா நீங்கள் மார்னிங்லேருந்து ஏதோ ஒரு ஃபைலை கேட்டுட்டு அதே நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ரியா கிட்ட, உனக்கு நம்ம ஷெஃப் சிதம்பரம் தெரியுமா அப்படின்னோடனே, அவன் ஞாபகம் இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க. அப்போ வந்து அவன் தான்ப்பா ஸ்டார்டிங்கில் இந்த ரெசார்ட்டில் ஷெஃபாக இருந்தான், நம்ம நெடுமாறனுக்கே ட்ரைனிங் கொடுத்துவேன், நெடுமாறனை விட பெரிய ஷெஃப், அவ்வளோ நல்லா சமைப்பான், 3 வருஷம் அவன் இந்த ரெசார்ட்டில் இருந்தனால தான் அந்த ரெசார்ட் இருந்து நிலைமைக்கு வந்துச்சு, ஆனால் அவன் யாரோடையோ பணத்தை திருடிட்டு ஓடிட்டான்னு சொல்லி அவனை நம்ம வந்து அனுப்பிச்சிட்டோம், இப்போ அவன் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது, அதனால் நான் அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ரியா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் அவரை எப்படிப்பா பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னோடனே, பொள்ளாச்சியில் ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேன், அங்கே தான் நான் வந்து சிதம்பரத்தோட ஃபுட்டை ஃபஸ்ட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு, நம்ம ரெசார்ட்டுக்கு உடனே கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன்,
ஆனால் அப்போ வந்து அவன் யார் கூப்பிட்டுமே போகல, நான் கூப்பிடும்போது அவனுக்கு நிறைய கடன் இருந்தனால மட்டும்தான் அவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. இப்போ ஐஷு அவங்களோட டிஷ் வந்து குப்பையில் போயிடுச்சுன்னு அப்செட்டாக இருக்காங்க. அப்போ வெற்றி வந்து பேசும்போது, ஹே நீ எப்படி எல்லாத்தையுமே ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிக்கிறடா அப்படின்னு சொல்லி வெற்றிக்கிட்ட கேட்குறாங்க. அப்படின்னா எங்கள் அப்பா வந்து பெரிய குக்குங்க, நல்லா சமைப்பார், அவர் பேர் சிதம்பரம், ஆனால் அவருக்கு மைல்டு ஆட்டிசம் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் அவரை சமைக்க வச்சுட்டு ஏற்றி இது கொடுக்காம பணம் கொடுக்காம போயிடுவாங்க. அப்போ ஒரு டைமில் எங்கள் ஊரில் வந்து ஒரு திருவிழா ஏதோ நடந்துச்சு. அப்போ வந்து எங்கள் பெரியப்பா நிறைய கடன் வாங்கிட்டாரு, கடன் வாங்கிட்டு குடிச்சு செத்து போயிட்டாரு. அப்போ எல்லா கடன்காரங்களும் தேடி வந்துட்டாங்க. தேடி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, கடனை திருப்பி கொடுத்தா தான் பணத்தை எடுக்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா தான் கெஞ்சி நான் எல்லாரோட கடனையும் அடைக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு பணத்தை எடுக்கிறதுக்காக கெஞ்சினாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லா கடன்காரங்களும் பணத்தை எடுக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பொருளாக அந்த கடனை எங்களால் அடைக்கவே முடியல. அந்த டைமில் தான் யாரோ எங்கள் அப்பாவை சமைக்க கூட்டாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா நான் 1 வருஷத்துக்கு வெளியூருக்கு போகிறேன், போயிட்டு திருப்பி வந்துடுவேன், வரும்போது நம்ம கடன் எல்லாம் அடைஞ்சிடும்னு சொல்லிட்டு போனார். அவர் போனதுக்கப்புறம் அவர் திருப்பி வரவே இல்லை. இன்னி வரைக்கும் அவருக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த நாள் எப்போ வரும்னு. ஆனால் சுத்தமாக வரவே இல்லை. அதனால தான் எனக்கு எங்கள் அப்பா மேலே இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஐஷுவும் சமாதானப்படுத்துகிறாங்க, சரி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.